பாஜக அதிமுக இடையே தற்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கிய எக்ஸ் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் இபிஎஸ்ஐ ஒரு பொருட்டாகவே டெல்லி தலைமை மதிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கூடாது என்று அண்மையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்திய நிலையில் தற்போது அந்த கோரிக்கையை செவி சாய்க்காமல் மத்திய அரசு தான் விரும்பிய வகையில் அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ்க்கு உரிய மரியாதையை டெல்லி வழங்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கார். குறிப்பாக அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட விபி கிராமால் 125 நாட்கள் வேலை கிடைக்க போகிறதா, அந்த அதை பாராட்ட எங்களுக்கு மனமில்லையா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கூடாது என்று உங்கள் ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்கள் என்று கடுமையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்கிறார். குறிப்பாக டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய துணிவு உங்களுக்கு இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் முளைக்கக்கூடிய முட்டுக்களையாவது தவிர்க்கலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மேலும் வறுமையை ஒழித்து மக்களின் மாண்பை உயர்த்திய யுபிஏ அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பாஜக அரசு அதை குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கு வக்காலத்து வாங்கி அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை நீங்களே எழுதிக் கொள்கிறீர்கள் என்பதை மட்டும் நினைவூட்டுவதாக முதலமைச்சர் ஒரு கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் முடக்கப்பட்டுள்ளதையும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி மீண்டும் பொய்களை அவிழ்த்து விடுகிறார் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.